அன்பார்ந்த பெங்களூர் முருக சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ஜேஎம்எஸ்கே கோபி. வருகின்ற ஜனவரி 26ஆம் தேதி பெங்களூரில் ஒடுக்குத்தூர் மகான் அல்சூர் இந்த பகுதியில் நடக்கிற முருகர் வருவார் அப்படின்ற நிகழ்ச்சியில் நான் கலந்துக்கிறேன். இந்த நிகழ்ச்சி உண்மையிலே ஒரு மனதிற்கு நெருக்கமான நிகழ்ச்சி. காரணம் நான் போன வாட்டி சஷ்டி விரதம் நிகழ்ச்சியில் பெங்களூர் முருக பக்தர்களை சந்திக்கிறப்போ நிறைய விஷயங்கள் பேச முடியாமல் போயிடுச்சு. நிறைய விஷயங்கள் அவங்க கூட சந்திக்க முடியாமல் நிறைய விஷயங்கள் அவங்க உண்மையிலே வேறு எக்கச்சக்க விஷயங்கள் என்கிட்ட பேசணுன்னு என்னால் பேச முடியாத சூழ்நிலை, காலம், நேரம் எல்லாம் காரணம் காட்டி நான் கிளம்புற மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் இந்த வாட்டி 2 நாள் பயணமாக நான் பெங்களூருக்கு வரேன். இந்த 2 நாள் பயணத்தில் முதல் நாள் ஜனவரி 26ஆம் தேதி இப்படி ஒரு அற்புதமான ஒரு நிகழ்ச்சி நடக்குது. அந்த நிகழ்ச்சியில் கந்தர் அனுபூதி அப்படின்ற ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம் தான் சொல்லணும். எப்படி திருப்பம் தரும் திருப்புகள் மிகப்பெரிய அளவுக்கு முருக பக்தர்கள்ட்ட போய் சேர்ந்துச்சு. அதே மாதிரி இந்த கந்தர் அனுபூதியும் ஒரு பெரிய அளவுக்கு ஒரு முருக பக்தரோட வாழ்க்கையை மாற்றும். ஏன்னா அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த பாடல் அந்த கந்தர் அனுபூதி பாடல் கிட்டத்தட்ட 51 பாடல் அருணையனார் பெருமான் கொடுத்துருக்காரு. அதில் நான் ஒரு சில பாடல்கள் இந்த கலியுகத்துக்கு தேவையான பாடல்களை தொகுத்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நான் கிட்டத்தட்ட அதை ஒரு பல வருஷமாக படிக்கிறேன். அந்த பாடல் எல்லாமே முருக பக்தர்கிட்ட சொல்லி அவங்க கூட சேர்ந்து பாராயணம் பண்ணுறது என்னோட ஆசை. இதை முருகப்பெருமான் நிறைவேற்றிருக்காருன்னு தான் நான் சொல்லணும். ஏன்னா இப்படி ஒரு நிகழ்ச்சி நடக்க போகுதுன்றப்போ இது தியானத்தில் உத்தரவு தான். கந்தர் அலங்காரம் திருச்செந்தூர் முருகர் அடைக்க நிகழ்ச்சியில் படிச்சுட்டேன். அடுத்தது இந்த மாதிரி ஒன்று பண்ணணும் அப்படின்றப்ப கந்தர் அனுபூதின்னு உத்தரவு வந்துச்சு. ஸோ ஒரு பெரிய பொக்கிஷமான பாடல்களை எப்படி திருக்குறளுக்கு 2 வரி தான் இருக்குது, 2 அடி தான் இருக்குது. ஆனால் அதுக்கு அர்த்தம் எவ்வளோ பெருசோ அந்த மாதிரி கந்தர் அனுபூதிக்கு 4 வரி தான். ஆனால் அதோட அர்த்தம் அளப்பரிய ஒரு விஷயம். கந்தர் அனுபூதி முருகப்பெருமான் கருணை நம்மகிட்ட கொண்டு சேர்க்கும். அப்பேற்பட்ட அற்புத பாடல்கள் உங்கள் கூட சேர்ந்து நானும் பாராயணம் பண்ண போகிறேன். விரைவில் சந்திப்போம். ஜனவரி 26ஆம் தேதி அல்சூர் பகுதியில் ஒடுக்குத்தூர் மகான் அந்த ஆலயத்தில் நடக்கிற நிகழ்ச்சியில் முருகர் வருவார் அப்படின்ற ஒரு நிகழ்ச்சியில் நம்ம சந்திப்போம். முருக சொந்தங்களே, எல்லா புகழும் முருகனுக்கே நன்றி.